ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சொரக்காய் தட்டைப்பயிறு வச்சு ஒரு ஒன் பாட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இந்த சொரக்காய் தட்டைப்பயிறு வச்சுட்டு நம்ம குழம்பு, கிரேவி இந்த மாதிரி ஏதாவது வைப்போம். பட் இந்த சிம்பிளாக ஒரு ஒன் பாட் ரைஸை செஞ்சிங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட நான் வாழைக்காய் பொரியலும் பிக்கல் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றுனிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இலை, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறி இருக்கணும். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 பல் பூண்டு, மிளகு, கருவேப்பிலை, சீரகம், ஒரு வரமிளகாய் இது எல்லாத்தையும் லேசாக கொரன்னு அரைச்சிக்கலாம். இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் பெருசாக சொரக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சொரக்காய் முத்தி இருந்ததுன்னா தோலை சீவிக்கோங்க. இளம் சொரக்காய் அப்படின்னா இது கூட வந்துட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டுக்கோங்க, கொஞ்சம் கரைஞ்சி போகாமல் இருக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துனீங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நல்லா கொதி வரட்டும். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததும் நல்லா கிளறி விடுங்க. இந்த டைமில் வந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ குக்கரில் மூடி போட்டு நீங்கள் யூஸ்வலாக சாப்பாட்டுக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ விட்டுக்கலாம். நான் யூஸ்வலாக 3 விசில் விடுவேன். 3 விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா சூப்பராக சொரக்காய் தட்டைப்பயிறு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சொரக்காய் தட்டைப்பயிரையும் சேர்த்து ஒன் பாட் ரைஸாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.